வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கார்ன்ஃப்ளவர் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு வெல்லம், அரை கப்பு சோள மாவு, 3/4 கப்பு தேங்காய் பால், ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வச்சுருக்கிற தண்ணி ஊற்றி தண்ணி எடுத்து வச்சிடலாம். பீட்ரூட் பொடி 1 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஊறிட்டுருக்கட்டும். 1 டீஸ்பூன் நெய், பாதாம், முந்திரி, பிஸ்தா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம் நெய்யில். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் 1 கப்பு வெல்லம், அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கரைஞ்சால் போதும், பாகு பதம்லாம் வரணும் அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது கலக்கி வச்சதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை பொடியை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கலருக்காக நம்ம பீட்ரூட் பொடி சேர்க்குறோம். சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சீக்கிரம் கெட்டியாயிடும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. குங்குமப்பூ ஒரு 5 பூ போட்டுக்கலாம் கலருக்காக. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கலர் எதுவும் சேர்க்கலை, பீட்ரூட் பொடியும் குங்குமப்பூ மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ பீட்ரூட் பொடி பீட்ரூட்டை காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் பீட்ரூட் பொடி. நீங்கள் எல்லா இதுக்கும் சேர்த்துக்கலாம் கலருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டே வருது. சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. சுருண்டு வரணும். பாருங்கள், வானலியில் ஒட்டாமல் வருது. இதுக்கு நெய் எதுவுமே சேர்க்கல, தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதுவே போதும் அதுக்கு. இப்போது அல்வா பதத்துக்கு வந்திருக்கான்ட்டு நம்ம பிளேட்டில் போட்டு பார்க்கலாம். கையில் எடுக்கிறப்போ ஒட்டாமல் வரணும். பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் பவுலில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுக்கிறேன். சுவையான கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.